வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.2. ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல் சம் நம்பர் 1 சம் நம்பர் 2 போட்டிருந்தோம். எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளை என்ன பண்ணிடணும், ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோ போகலாமா? சம் நம்பர் 3. y is equal to x cube minus 6x square plus x plus 3 என்ற வளைவரைக்கு எப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு x plus y is equal to 1729 என்ற கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ இந்த வளைவரைக்கு எந்த புள்ளியில் வரையப்படக்கூடிய தொடுகோடு இந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ இந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ செங்குத்தான சாய்வை காண வேண்டும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வளைவரை, இது நேர்கோடு. அப்போ வளைவரைக்கு நேர்கோடிக்கும் தொடுகோட்டுக்கும் செங்குத்து புள்ளி கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. ஏற்கனவே பார்த்த மாடல் தான், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். Sum number 3. Find the points on the curve y is equal to x cube minus 6x square plus x plus 3 where is the normal is parallel to the straight line x plus y is equal to 1729. அப்போ find the points on the curve. இந்த கர்வில் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன? அந்த பாயிண்ட் where is normal to the line x plus y is equal to 1729. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் என்ன, அந்த லைன் என்ன, லைனில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நார்மல்னாவே நார்மல் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ நார்மல் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம், நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுத போகிறேன், நல்லா தெளிவாக கொஞ்சிக்கணும். ஏன்னா பேரலல்னாவே பேரலல் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், நார்மல்னாவே நார்மல் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அப்போ எதுக்கு நார்மல்னா இந்த கர்வுக்கு நார்மல், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to x cube minus 6x square plus x plus 3. இதுக்கு dy by dx ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிங்க, எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் தான். அப்போ dy by dx கண்டுபிடிச்சா என்ன வரும்? x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12x. அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இது சாதாரண ஸ்லோப், இது சாதாரண ஸ்லோப். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஸ்லோப் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. தேர்ஃபோர் கிவன் தட் த ஸ்லோப் இஸ் நார்மல் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது செங்குத்து சாய்வு காண, செங்குத்து சாய்வு காண அவங்க சொல்லியிருக்காங்க. நார்மல்னு சொன்னதுனால நம்ம நார்மல் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அவங்க செங்குத்துன்னு சொன்னாலும் செங்குத்து சாய்வு கண்டுபிடிக்கணும். அப்போ செங்குத்து சாய்வு போடுங்க பார்ப்போம். அப்போ செங்குத்து சாய்வு, அப்போ இது M1 வைங்க. அப்போ செங்குத்து சாய்வுனா -1/M1, அவ்வளோதான். இது நார்மல் ஸ்லோப் M1 தான் அப்படி வைக்கிறோம். அப்போ பெர்பெண்டிகுலர் சொன்னாலும் -1/M. அப்போ -1 இந்த M தான் இந்த dy by dx தான் வேல்யூ. அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 12x + 1 இதுதான் M1. நம்ம கடைசியில் போய் அப்ளை பண்ணலாம், இங்கே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 1. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, இது வளைவரைக்குரியது. இது ஃபஸ்ட்டு கேஸ். இது ஸ்ட்ரைட் லைன், இது கர்வுக்குரியது. அடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். இது M1. செகண்ட் பாயிண்ட் பார்த்தா ஸ்ட்ரைட் லைன், அந்த நேர்கோடு என்ன இருக்குது? x + y is equal to 1729. இதை y is equal to mx + cங்கிற மெத்தடுக்கு மாற்றுவோமா? அப்போ y is equal to என்ன ஆகும்னா, அப்போ இங்கிட்டு எக்ஸு இடம் மாறினா அப்போ -x + 1729. அப்போ y is equal to mx + cங்கிற மெத்தடுக்கு மாற்றிட்டோமா? அப்போ m எவ்வளவு? -1. m எவ்வளவு? -1, மறந்துடாதீங்க. அப்போ இதுக்கு இது m தான். அதை நம்ம என்னன்னு வச்சுக்கணும்? m2ன்னு வச்சுக்கணும்.
அப்போ ஃபஸ்ட்டு கர்வுக்கு M1, அடுத்தது ஸ்ட்ரைட் லைனுக்கு M2. இதுக்கு தான் வந்து செங்குத்து மாற்றணும், இதுக்கு தான் வந்து பெர்பெண்டிகுலர் வந்து மாற்றணும். பெர்பெண்டிகுலர்னால் நார்மல்னால் ஒன்று தான், இதுக்கு வந்து மாற்றக்கூடாது. அப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வளைவரைக்கு செங்குத்து, இந்த நேர்கோட்டுக்குள்ள வளைவரைக்கு செங்குத்து, அதாவது நார்மல் டு த கர்வ்னு சொன்னனால M1 கண்டுபிடிக்கணும், அதை பெர்பெண்டிகுலராக மாற்றிடணும். அடுத்து M2 கண்டுபிடிக்கணும், ரெண்டும் சமம் தான், ரெண்டும் சமம். அப்போ 1 = 2ன்னு வச்சு வேலையை முடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ M1 = M2. அப்போ M1ங்கிறது -1 அப்போ 3x² - 12x + 1 = எவ்வளவு? -1. இந்த M1 எவ்வளவு? இங்கே இருக்குல்ல, இங்கே M2 இங்கே இருக்குல்ல, ரெண்டும் சமம். ஏன்னா ரெண்டுமே ஸ்லோப், ரெண்டுமே dy/dx தான். அதுக்கு அடுத்து ரெண்டையும் வச்சு என்ன பண்ணோம்? ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ இது ஏன் சார் ரெண்டு சமம் போட்டோம்? அதை இணைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கல்ல, அதுக்காண்டி பேரல் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டுமே dy/dx தான். முதல் வேலை இந்த மைனஸ்க்கு அடிங்க. அப்போ இது குறுக்க பிறகுனா இங்கே பாருங்கப்பா, நல்லா கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மல்டிபிள் பண்ணால் 3x² - 12x + 1 = 1. இதை குறுக்க பெருக்கிட்டு இந்த 1 அப்படியே வச்சிடணும். இப்போ என்ன பண்ணு, 1 இடம் மாற்றுங்க. அப்போ 3x² - 12x + 1 - 1 = 0. அப்போ 3x² - 12x இது வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், = 0. இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் 3ஐ வெளியே எடுக்கலாமா? 3 எடுக்கலாம், எக்ஸையும் எடுக்கலாம். அப்போ 3xஐ வெளியே எடுத்துட்டா, அப்போ 3x வெளியே எடுத்தால் x மைனஸ் இது எவ்வளவு? 4 = 0. அப்போ 3x × x 3x², 3x × 4 எவ்வளவு? -12x. கரெக்டாக வருதா? இது ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வேல்யூவை மாற்றினா, அப்போ 3x = 0, x - 4 = 0. அப்போ x வந்து 0, அப்போ x வந்து எவ்வளவு? 4. அப்போ xக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ xக்கு 2 வேல்யூ கிடச்சா ஒய்க்கு என்ன பண்ணணும்? 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எழுதுவோமா? ஃபஸ்ட்டுக்கு x 0ஆக இருந்தால் ஒய் எவ்வளவு, x 4ஆக இருந்தால் ஒய் எவ்வளவு. அப்போ கேஸ் 1 முதல் கேஸ், தென் x = 0. அப்போ x 0ஆக இருந்தால் ஒய் எவ்வளோப்பா? அப்போ y = x³ - 6x² + x + 3. அப்போ ஒய்க்கு வந்து 0, அதாவது எக்ஸுக்கு 0 போட்டால் இது 0, இது 0, இது 0, அப்போ 3 மட்டும் இருக்குமா? தேர்ஃபோர் அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து 0,3. அப்போ ஒரு பாயிண்ட் வந்தாச்சு. அப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தா when x = எவ்வளோப்பா? 4. அப்போ 4 எனில், அப்போ எக்ஸுக்கு 4 போட்டால் ஒய் என்ன கிடைக்கு பாருங்க. அப்போ y = எவ்வளோப்பா? x³ - 6x² + x + 3. அப்போ y = x³ அப்போ 4³ - 6 × 4² + xக்கு 4 + 3. அப்படியே என்ன பண்ணிட்டான்? அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சிம்ப்ளை பண்ணி போட போகிறோம். அப்போ 4³ 4 × 4 × 4 எவ்வளவு? 64 மைனஸ் இது எவ்வளவு? 6 × 4² எவ்வளவு? 16 ப்ளஸ் 4 3 எவ்வளவு? 7. அதுக்கு அடுத்து இதை அப்படியே என்ன பண்ணுங்க? சுருக்கி போடுங்க. அப்போ சுருக்கி போட்டால் என்ன வரப்போகுது? நல்லா கவனிங்க. 64 மைனஸ் இது 16 96 96 + 7. அப்போ இது 64 + 7 எவ்வளவு? 71 - 96. அப்போ கழிச்சு போட்டால் எவ்வளவு? மைனஸ் பண்ணால் எவ்வளவு? அப்போ -25. திஸ் இஸ் ஒய் வேல்யூ. இதை வந்து க்யூ பாயிண்ட் வைங்க. அப்போ க்யூ வந்து 4, -25. அப்போ ஒன்றும் இல்லை, அப்போ 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ பி ஒரு பாயிண்ட்டாகவும் க்யூ ஒரு பாயிண்ட்டாகவும் கிடச்சிருக்கு. 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து சந்திக்கக்கூடிய புள்ளி வந்து அந்த தொடுகோடு செங்குத்தாக இருக்கும். அதாவது நார்மல் டு த ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் வந்து இதுதான் நார்மல் பாயிண்ட். அப்போ நார்மல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதை வந்து என்ன மாற்றணும்? பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் மாற்றணும். மறந்துடாதீங்க, அந்த இதில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அப்போ முதல் கர்வுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்லோப், ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து நார்மல் ஸ்லோப். அப்போ M1 = M2ன்னு ஏன் வச்சுருக்கோம்னா அது இணைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் M1 = M2. அதுவும் dy/dx தான், இதுவும் dy/dx தான். அதனால் என்ன பண்ணியிருக்கோம்? அப்ளை பண்ணி ஆன்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சம்முக்கு போகலாமா? ரெடி ஆகிக்கங்க. சம் நம்பர் 4, y² - 4xy = x² + 5 என்ற வளைவரைக்கு எந்த புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு
கிடைமட்டமாக இருக்கும். அப்போ கிடைமட்டம்னாவே எக்ஸ்ஹெச் தான் கிடையச்சு. அப்போ எக்ஸ்ஹெச் வந்து கிடையச்சுனாவே சாய்வு வந்து எப்பொழுதுமே 0, மறந்துடாதீங்க. அப்போ இதுக்கு வந்து ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ஈக்குவல் வச்சு ஆன்சர் வந்து போட்டால் நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிடும். Question number 4, find the points of the curve y square minus 4xy is equal to x square plus 5 which the tangent is horizontal. ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய டேஞ்சண்ட்டுக்கு இந்த கர்வுக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே கான்செப்ட் தான், ரொம்ப எளிமையான சம். முதல்ல இதுக்கு வந்து எம் கண்டுபிடிக்கணும், இதுக்கு எம் கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ஈக்குவல்னு வச்சு ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் போட போகிறோம், ஒன்றும் இல்லை. இப்போ ஆன்சர் பாருங்களேன், நல்லா கவனிங்க. M1 to find M1 to find M1. அப்போ M1ஐ காண, அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதுக்காண்டி தான் M1 M2ன்னு பிரித்து போட்டிருக்கோம். அப்போ M1ஐ காண, அப்போ தொடுகோடு கிடையாக இருக்கும். அப்போ தொடுகோடு கிடைமட்டம் எனில் x is equal to 0, அவ்வளோதான். அப்போ எக்ஸ்ஹெச் தான் வந்து கிடையாச்சு. அப்போ தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும். அப்போ x is equal to 0. therefore M1 is equal to 0. ஃபஸ்ட்டு வந்து M0 தான், நம்ம M1 சொன்னனால M1 0, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எழுதுகிறப்ப the tangent is horizontal, that is x is equal to 0. x value, x axis equal to 0, x equal to 0 கூட சொல்லக்கூடாது, xh 0 அப்படின்னு சொல்லணும். அப்போ x 0 xh 0, x axis is 0, therefore slope is 0. xh 0ன்னா என்ன அர்த்தம், கிடையச்சு தான் xh. அப்போ x 0ன்னா m 0, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்தது M2 கண்டுபிடிக்கணும். இந்த இதிலேருந்து கண்டுபிடிக்க போவோமா, M2 கண்டுபிடிங்க. இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் டு ஃபைண்ட் M2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ M2 தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். y ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 5. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, காரணம் வந்து தொடுகோடு வந்து எக்ஸ்ஹெச்சுக்கு அதாவது கிடையச்சுன்னு சொன்னனால அப்படியே நம்ம எக்ஸை வச்சு வேலையை முடிச்சிட்டோம். இங்கே இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். நல்லா கவனிங்கப்பா. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு மறுபடியும் ஒய்யை பண்ணால் dy/dxப்பா, மறந்துடாதீங்கப்பா. அப்போ 2y இன்ட்டு dy/dx, மறந்துடாதீங்க, மைனஸ் 4. இந்த இடத்துல xyன்னு தனியாக வந்திருக்குப்பா, xy. அப்போ xyனா u இன்ட்டு dv மாடல். அப்போ uv டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். அதாவது u வச்சு vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அடுத்து vயை வச்சு uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது uv மாடல். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டை தனியாக வச்சுக்கிட்டு இது uv மாடலுக்கு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அப்போ uv மாடலில் என்ன அர்த்தம், இந்த xy இருக்குல்ல அதை அப்படியே மறைச்சிக்கோங்க. எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கடுத்து ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx ப்ளஸ் அடுத்து ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதான் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ், மறந்துடாதீங்க. அப்போ இது வந்து uv மாடல். இந்த இடத்த மட்டும் நல்லா கொஞ்சம் u இன்ட்டு v மாடல் 4 கான்ஸ்டன்ட். அப்போ x இன்ட்டு dy/dx ப்ளஸ் y இன்ட்டு 1, எப்படி எக்ஸுக்கு அப்படியே வச்சுக்கோங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 சீக்வல் டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எல்லாத்துக்குமே தெரியும். இதை என்ன பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள் முதல்ல. அப்போ 2y இன்ட்டு dy/dx மைனஸ் இதை வந்து 4 வேணால் என்ன பண்ணிடலாம், மல்டிபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4x இன்ட்டு dy/dx, இதை 4 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4y ஈக்குவல் டு 2x. இந்த ஸ்டெப்பை மறுபடியும் பாருங்கள், இந்த 2y இன்ட்டு dy/dx அப்படியே வச்சுட்டோம்ப்பா. இந்த மைனஸ் 4 உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4x இன்ட்டு dy/dxப்பா. இந்த மைனஸ் 4 இங்கேயே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4yப்பா இஸ் ஈக்குவல் டு 2x. இதை வந்து இந்த ஒய்யை மட்டும் இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 2y இன்ட்டு dy/dx மைனஸ் 4x இன்ட்டு dy/dx இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் இது எவ்வளோ ஆயிரும் 4y. இந்த இடம் 4y இப்படி கொண்டு போயிட்டான். ஏன் சார் கொண்டு போகிறோம்னா அந்த dy/dxை காமனாக வெளியே எடுத்துடலாம் இல்லையா, அந்த பர்பஸ்க்காண்டி என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு போயிருக்கோம்.
அப்போ dy/dx காமனாக வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன வரப்போகுது 2y இந்த 2y மைனஸ் இந்த 4x is equal to 2x plus 4y அவ்வளோதான். இப்போ dy/dx உருவாக்குங்க. அப்போ dy/dx என்பது இந்த 2x plus 4y என்ன வரும் இந்த இடம் 2y minus 4x. அப்போ மல்டிபிளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் டிவைடாக மாற்றிருக்கோம். இதுதான் என்னது dy/dx தான் எதுக்கு சமம் m2க்கு சமம். m2க்கு சமம். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து we know that அப்போ m1 equal 0 therefore அப்போ dy/dx equal to 0. அப்போ mனாலும் dy/dx ஒன்று தானே. அப்போ இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த dy/dxை வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணோம் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணிட்டா என்ன வரும் நல்லா கவனிங்க என்ன வரும் பாருங்கள். இந்த இடம் கொண்டு வாங்க. அப்போ 2x plus 4y by 2y minus 4x is equal to 0. ஏன்னா dy/dx 0. ஏன்னா x அச்சு ஹரிசாண்டல் ஆச்சு எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ m வந்து 0 இல்லை. அப்போ dy/dx 0. அப்போ இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணியாச்சு. இதை கிராஸ் பண்ணிட்டா அப்போ 2x plus 4y is equal to 0. அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ 2x equal to minus 4y. அப்போ x is equal to minus 4y by 2 1 times இது 2 times. அப்போ x வேல்யூ எவ்வளோப்பா minus 2y. அப்போ எக்ஸ் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y. அவங்க புள்ளி தானே கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட் தானே கேட்டிருக்காங்க. அந்த எந்த புள்ளியில் கேட்டிருக்காங்க விச் பாயிண்ட் கேட்டதுனால அது எக்ஸை வந்து எங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அந்த கிவன் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அந்த ஈக்குவேஷன் என்னன்னு முதல் எழுதுங்க பார்ப்போம். அந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் என்னது. அப்போ கிவன் ஈக்குவேஷன் y² மைனஸ் 4xy is equal to x² plus 5. இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2y சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ y² மைனஸ் 4 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம் மைனஸ் 2y இன்ட்டு இந்த ஒய் அப்படியே வைங்க சீக்வல் டு x²க்கு பதிலாக என்ன போடலாம் மைனஸ் 2y இன்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறான். அதாவது ஃபில் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் செய்யலை. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2y அந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டால் தான் எல்லாமே xy எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது y² அப்படியே இருக்கும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு ப்ளஸ்ஸு. அப்போ 2 இன்ட்டு 4 எவ்வளவு 8. y இன்ட்டு y எவ்வளவு y² இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோப்பா 2² 4 மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4y² ப்ளஸ் 5. அதுக்கடுத்து இதை வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணால் 8y² இங்கே ஒரு y² இருக்கா. அப்போ 9y² இஸ் ஈக்குவல் டு 4y² ப்ளஸ் 5. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ ஒரு சைடு கொண்டு வந்தால் 9y² மைனஸ் 4y² ஈக்குவல் டு 5. அப்போ 9y², 4y² போச்சா 5y² ஈக்குவல் டு எவ்வளவு 5. அப்போ y² எவ்வளவு 1. அப்போ y எவ்வளவுப்பா ரூட் பண்ணுங்கள். அப்போ y ஈக்குவல் டு √1. அப்போ y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் 1க்கு ஆன்சர் போடுங்க, மைனஸ் 1க்கு ஆன்சர் போடுங்க. அழகாக நம்மளுக்கு 2 ஆன்சர் வந்து 2 பாயிண்ட்டை வந்து கொண்டு வந்துடலாம். அப்போ ஒய்க்கு அப்போ ஒய் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிடச்சிருக்கா. அப்போ ஒய்யில் வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 இருக்குது. அப்போ 1 ஒய் ஈக்குவல் டு 1 எனில் வென் ஒய் ஈக்குவல் டு 1 ஏற்கனவே வந்து பழக்கியிருக்கோம்ல. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ போட்டோம் மைனஸ் 2yன்னு போட்டோமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு ஒய் வந்து 1 ஈக்குவல் டு மைனஸ் 2. தேர்ஃபோர் அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் வந்து தான் 1 வரணும், மறந்துடாதீங்க. ஒரு பாயிண்ட் வந்தாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் when x equal to minus 1. ஸோ y equal to எவ்வளவு மைனஸ் 1. இதுதான் வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன பண்ணியிருக்கான் பிரிச்சிருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ y equal to மைனஸ் 1 போட்டால் என்ன வரப்போகுது நல்லா கவனிங்க. அப்போ x equal to மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ எவ்வளோ ப்ளஸ் 2. அப்போ க்யூங்கிற பாயிண்ட் எவ்வளவு 2, மைனஸ் 1. அப்போ இந்த 2 பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்டும் க்யூங்கிற பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆகவே இந்த புள்ளியில் தான் அது வந்து கிடைமட்டமாக இருக்கும், இந்த புள்ளியில் தான் ஹரிசாண்டலாக இருக்குன்னு சம்மை வந்து முடிச்சிடலாம். அப்போ இந்த வீடியோவில் வந்து மொத்தம் எத்தனை சம் போட்டிருக்கோம் 2 சம் போட்டிருக்கோம். அந்த 2 சம்மே நல்லா என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி நோட்டில் வந்து என்ன பண்ணிடணும் காப்பி பண்ணிடணும், மறந்துடாதீங்கப்பா. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.